வணக்கம், வெல்கம் டு எபிசோட் 11 ஆஃப் அறம் திணை பாட்காஸ்ட். நம்ம அறம் திணை பாட்காஸ்ட்ல காலநிலை மாற்றம் மற்றும் விளிம்புநிலை மக்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுலயும் குறிப்பா சாமானிய மக்கள் காலநிலை மாற்றத்தால எப்படி பாதிக்கப்படுறாங்க, அந்த பாதிப்புகள்ல இருந்து தகவமைச்சுக்க அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்றாங்க, அப்படி அவங்க பண்ற சில விஷயங்கள் எப்படி நம்மள காலநிலை மாற்றத்தோட விளைவுல இருந்து தப்பிக்க உதவி பண்ணுதுன்ற மாதிரியான பல விஷயங்களை நம்மளோட அறம் திணை பாட்காஸ்ட்ல பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கான பாட்காஸ்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி எந்த ஒரு குறிப்பிட்ட தலைப்பை சார்ந்தும் இருக்க போறது இல்ல. நீங்க கடந்த 10 எபிசோட பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதுல நாங்க ஷேர் பண்ண கருத்துகள், பகிர்வுகள், அதுல ஷேர் பண்ண பெர்ஸ்பெக்டிவ்ஸ், கண்ணோட்டம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சோஷியல் ஸ்பேஸ்ல எங்களோட ஜேர்னி, அதுல இருந்து கிடைச்ச லேர்னிங்ஸோட ஒரு அவுட்கம் தான். ஸோ அந்த ஜேர்னியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்றது ரொம்ப அவசியமானதாகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் நினைச்சோம். இவ்வளோ நாளாக நீங்கள் ஆடியோ பாட்காஸ்டாக கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வீடியோவா பார்க்க ஆரம்பிக்கும் போது இந்த ஜேர்னியை உங்ககிட்ட ஷேர் பண்ணி அறிமுகமாகிக்கிறது அப்படின்றதும் இன்னும் பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ட்டு நினைச்சோம். அதாவது இந்த வாய்ஸஸ் பின்னாடி இருக்க ஃபேஸஸ் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எபிசோடு. வாங்க எபிசோட்ல போகலாம். வணக்கம், என் பேர் கார்த்திக். நான் ஒரு சமூக செயல்பாட்டாளர். ஸோ இந்த சோஷியல் ஒர்க் சார்ந்து இயங்கிட்டு இருக்கப்போ, சமூக மாற்றம் சார்ந்து இயங்கிட்டு இருக்கப்போ பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் எப்படி இந்த வேலை சார்ந்து இந்த இடத்துக்கு வந்தீங்க, இது சார்ந்து வேலை செய்யணும்னு நினச்சிங்க, சோஷியல் ஒர்க் படிச்சிங்களா, இல்லைங்க சோஷியல் ஒர்க் சார்ந்து படிக்கலைங்க, வேற எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி, வாட் இஸ் யுவர் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு ஜென்ரலாக இந்த கேள்விக்கு என் கேள்வி அவ்வளோ பிடிக்காது. நான் அவாய்ட் பண்ணிடுவேன் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு ஒரு புள்ளியை சொல்கிற மாதிரி இல்லை. இது ஒரு பயணமாக தான் நான் பார்க்குறேன், ஒரு ஜேர்னியாக தான் பார்க்குறேன். அந்த ஜேர்னியில் பல ஸ்டேஜஸ் இருந்திருக்கு, பல டிரான்சிஷன்ஸ் இருந்திருக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறத தவிர இது ஒரு புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இல்லை. ஸோ அது சார்ந்து அந்த ஜேர்னி சார்ந்து கொஞ்சம் பேசலான்றப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்றது இந்த சமூகம் இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, இந்த சோஷியோ எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகட்டும், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகட்டும், இப்படியே இருந்ததுன்னா யாருக்கு நல்லதுன்னு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பல பேருக்கு நல்லது. ஆனா என்னைய மாதிரி ஆட்கள் எனக்கு ரொம்பவே சாதகமான ஒரு சொசைட்டியா தான் இது இருக்கு. ஒரு நான் தலித் ஆனா பிறந்திருக்கேன், ஒரு நல்ல அப்பா அம்மா நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க அப்பா அம்மா, ஒரு நல்ல சூழல்ல வளர்ந்தேன், ஒரு நல்ல ஸ்கூலுக்கு போனேன், இந்தியாவிலே ஒரு முக்கியமான ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன், நல்ல ஹை பேயிங் ஜாப்ல இருந்தேன். ஸோ இப்போ இந்த சொசைட்டி இப்படியே இருக்கப்போ என்னைய மாதிரியான ஆட்களை வளர்த்து விடுறதும் என்னைய மாதிரியான ஆட்களுக்கு பெனிஃபிஷியலாகவும் தான் அந்த ஹோல் சொசைட்டியே ரன் ஆயிட்டு இருக்கு. அதனால இது எனக்கு அப்போ புரியல. சோஷியல் ஒர்க் வரத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த புரிதல் இல்லை. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சோஷியல் கான்சியஸ்னஸ் இருந்தது, ஒரு சோஷியல் ஒர்க் சார்ந்த இல்லை சோஷியல் ஓரியன்டேஷன் கான்சியஸ்னஸ் இருந்தது. ஆனால் டோட்டலாக வேற ஒரு வேர்ல்டு வியூவில் இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ எப்படின்னா ஒரு காலேஜ் படிக்கிறப்ப எப்படி இருந்ததுன்னா கிளைமேட் சேஞ்ச் யாரும் நம்மளை காப்பாற்றுவா, என்விரான்மெண்டலிஸ்ட், வேர்ல்டுலேயே ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் இருக்காருன்னா எலான் மஸ்க் தான் அப்படின்றதா இருக்கட்டும். சோஷியல் ஒர்க்னா ரத்தன் டாட்டா பாரு எவ்வளோ நல்லது பண்றாரு இந்தியாவுக்கு, இந்தியா வளர்றதுக்கு, இந்தியா எவ்வளோ இது எடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் பில்கேட்ஸ் பாரு நல்லா சம்பாதிச்சு அந்த ஃபுல் காசை மக்களுக்காக கொடுக்குறாரு. கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம யூத் தான் இந்தியாவை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம், ஒரு வேர்ல்டு வியூ தான் இருந்தது. ஆனா இந்த ஒரு வேர்ல்டு வியூ இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா, எல்லா பிரச்சனைக்கும் இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா பாக்குறப்போ, இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பாக்குறப்போ இந்த ஹோல் வேர்ல்டு வியூ நம்மளுக்கு ஒரு உடையும், இந்த பபிள் பர்ஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்பதான் நம்மளுக்கு புரிய வரும், இங்க இருக்க சூழலியல் சுரண்டலா இருக்கட்டும், மனித உழைப்பு சுரண்டலா இருக்கட்டும், இல்லாட்டி பொருளாதார ஏற்றத்தாழ்வா இருக்கட்டும், இது எல்லாமே பாலினம் சார்ந்தோ இல்லை சாதியை சார்ந்தோ ஒடுக்குமுறையா இருக்கட்டும், இது எல்லாமே இப்ப இருக்க சொசைட்டி எப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கோ அது இது எல்லாத்தையுமே இன்னும் அக்ரிவேட் பண்றதுக்கு இது கட்டமைச்சு இதை அப்படியே வச்சுக்கிறதுக்காக ஒரு கட்டமைப்பு தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஹோல் சொசைட்டல் இஷ்யூஸ், சொசைட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவைப்படுதுன்றது நம்மளுக்கு புரியிறப்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு இனிஷியலா ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். என்னடா நம்ம இந்த மாதிரியான சின்ன வயசுல நம்ம சொன்னது எல்லாமே தப்பா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோமா, நம்ம பாட்டுன்னு பாபா படத்துல ரஜினிகாந்த் மாதிரி ஃபர்ஸ்ட் தோன்றதுதான். பாபா படத்துல ரஜினிகாந்த் இமயமலைக்கு போய் செட்டில் ஆயிட்டு இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும், லீவிங் ஆல் திஸ் பிஹைண்ட்
அப்படின்றது தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்டா தோணும். இன்ஃபேக்ட் அது கூட நல்லதுதான், நிறைய பேர் அப்படி போயிட்டா நல்லதுதான், பாதி பிரச்சனை குறையும். பட் ஆனா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கிறப்பையோ இன்னும் கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட பேசுறப்ப வந்து நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா வந்து நம்மளுக்குன்னு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு, முக்கியமா அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த ப்ரிவிலேஜும் நம்மளுக்கு ஏதோ இந்த சமூகத்துல இயங்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு ஸ்கில்ஸோ நாலேஜோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்கு. அதை வந்து எப்படி வந்து ஒரு சமூக மாற்றத்துக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற கண்ணோட்டத்துல இது சார்ந்து வேலை செஞ்சேன். அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய வந்து நம்ம ப்ரிவிலேஜ்ல ஸ்விம்மிங்க பண்ணிட்டு இருக்கோம் ஏன்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய புரிய வந்தது. ஸோ இப்படிதான் இந்த ஹோல் ஜேர்னி வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு, அவர் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கானது. உன்னோட ஜேர்னி எப்படி இருந்திருக்கு? நீ எப்படி இதை சார்ந்தெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்ச திங்ஸ்? சரி, நானும் என்னோட ஜேர்னி பத்தி ஷேர் பண்றேன். என் பேரு பெனிஷா, நான் ஒரு சூழல் சமூக செயற்பாட்டாளர். கார்த்தி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேசினான், அவனோட ப்ரிவிலேஜை பத்தி பேசினான். நானுமே ரொம்ப ஒரு ப்ரிவிலேஜான பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வரேன், எக்ஸப்ட் ஃபார் மை ஜெண்டர். அப்போ அந்த பாலினம் சார்ந்த ஒரு வல்னரபிளான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும்போது பல சூழல்ல பல சந்தர்ப்பங்கள்ல பல அமைப்புகளுக்குள்ள வந்து நம்ம வந்து சில பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சூழல்ல வந்து இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த பேக்ட்ராப்ல இருந்துகிட்டு நம்ம ஃபீல்ட்ல போய் வேலை செய்யும் போது, ஃபீல்ட்ல மக்களோட பேசும்போது, உரையாடும் போது, கனெக்ட் ஆகும்போது வந்துட்டு புரிய வர்றது என்னன்னா, எல்லாருமே ஏதோ ஒரு லேயர்ஸ்ல இருக்கோம், ஒரு படிநிலைகள்ல வந்து மக்கள் இருந்துகிட்டு இருக்கோம். நான் ஒரு விதத்துல வல்னரபிலிட்டி ஃபேஸ் பண்றேன்னா அந்த படிநிலைகள்ல எனக்கு கீழே இருக்கிறவங்க போக 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 அந்த வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது மல்டிப்ளை ஆகிட்டு கடந்து போய்கிட்டே இருக்கு. நம்ம அப்படியே இங்க இருக்கிறத வந்து இன்னும் ஒரு 5 மடங்காகி அந்த பக்கம் பந்தை உருட்டி விடுறோம், அவங்க அதை ஒரு 10 மடங்காகி அதுக்கு அந்த பக்கம் பந்தை உருட்டி விடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதை வந்து ஒரு சுருக்கமா ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, இப்போ இருக்கிற எப்படி சொல்ல சமூக இல்ல அரசியல் அரங்கங்களுக்குள்ள வந்து பார்த்தோம்னா ஒரு 100 பேர் இருக்காங்க ஒரு இடத்துல அப்படின்ட்டு வச்சுக்கோங்க, ஒரு 10 பெண்களை தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அது வந்து ஆப்வியஸா நமக்கு பார்த்த உடனே என்னடா விமன் ரெப்ரசன்டேஷனே இல்லை, பெண்கள் யாருமே இந்த மாதிரியான அரசியல் சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு வர மாட்டாங்க, சூழல் சார்ந்து இயங்கிறதுக்கு பெண்கள் வந்து வரமாட்டாங்க, பெண்களோட ரெப்ரசன்டேஷன் இங்க இல்லை அப்படின்ற மாதிரியான பார்த்ததுமே வந்து ஒரு புலம்ப வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அதுல இன்னும் நம்ம உத்து பார்க்கும்போது வெறும் 5 தலித் தான் இருப்பாங்க. அந்த 5 பேர்லயுமே தலித் பெண்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா திருந சமூகத்தை சார்ந்த யாருமே இருக்க மாட்டாங்க, மாற்றுத்திறனாளிகள் யாருமே இருக்க மாட்டாங்க, இன்னும் இருக்கிற பல சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்த மக்கள் யாருமே இருக்கவே மாட்டாங்க. அவங்களோட ரெப்ரசன்டேஷனுக்கான ஸ்பேஸே வந்து இங்க எங்கேயுமே இருக்காது. அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த வல்னரபிலிட்டியை பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த புரிதல் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஒரு பக்கம் நான் என்னோட வல்னரபிலிட்டினால என்னை விட ப்ரிவிலேஜா இருக்கிற மக்களுக்கு மத்தியில ஒரு பாதிப்பை வந்து ஃபேஸ் பண்றேன். அதுல இந்த புரிதல் வந்து என்ன பண்ணுதுன்னா, என்னை விட அண்டர் ப்ரிவிலேஜா இருக்கிற மக்கள் கிட்ட நான் ஃபேஸ் பண்ண இந்த பாதிப்பை வந்து ஒரு மாதிரி எம்பத்தியா டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த எம்பத்தி தான் வந்து ஒரு கிரவுண்டில் இருந்து விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு சூழல் செயல்பாட்டாளராக இயங்கிறதுக்கும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து எனக்கு என்னோட எத்திக்ஸையும் ஐடியாலஜியும் ஃப்ரேம் பண்ண உதவி பண்ணுச்சு. அதையும் தாண்டி என்னோட பிக்கெஸ்ட் அப்சர்வேஷனா என்ன இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம சோஷியல் மூவ்மெண்ட் வந்துட்டு ஒரு பிரச்சனைகளும் ஒரு சமூக பிரச்சனைகளையும் வந்து தனித்தனி அட்டைகளுக்குள்ள பிரிச்சு தனித்தனி கட்டங்களுக்குள்ள தள்ளி ஒன்னொன்னுத்தையும் ஒரு தனித்தனி மூமெண்டா தனித்தனி இயக்கங்களா பாக்குற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும்போ இது எல்லாமே வந்து ஒன்றுபட்ட ஒரு விஷயம். ஒரே வல்னரபிலிட்டியை தான் வந்து நம்ம பாஸ் ஆன் பண்ணி அதோட வீரியத்தை வந்து விகிதத்தை வந்து அக்ரவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு சாலிடாரிட்டியா எல்லா அமைப்புகளோடையும் இன்டர்செக்ஷனலாகவும் ஹோலிஸ்டிக்காகவும் இயங்கிறதுக்கான ஒரு இடத்த வந்து இது கொடுக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்து இன்னும் எனக்கு முக்கியமா இருந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு புரிதல்னால நான் பண்ற ஒரு சோஷியல் ஆக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது இல்ல, அதுதான் என்னோட வல்னரபிலிட்டினால நான் ஃபேஸ் பண்ண பாதிப்புகள்ல இருந்துமே எனக்கு ஒரு ஹீலிங்காவுமே இருந்துகிட்டு இருக்கு. சூப்பர்.
ஸோ இந்த ஜேர்னி பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். இந்த ஜேர்னி வந்து எப்படின்னா வந்து பல ஃபேஸஸ்ல இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ எஸ்பெஷலி நம்ம வந்து ஒரு டைரக்டா பாதிக்கப்பட்டு டைரக்டா அஃபெக்ட் ஆகாத ஒரு ஸ்பேஸ்ல இருந்து சோஷியல் ஒர்க் சார்ந்து வரப்போ வந்து இனிஷியலா நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ், ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அது தியரி, அது சார்ந்து நிறைய ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அது சார்ந்து நிறைய புக்கு படிப்போம். இந்த புக் ஃபேர்னு ஒன்று வந்தாவே போதும், இருக்க எல்லா புக்கையும் எடுத்து போட்டுட்டு வர்றது, அதை படிக்கிறது, அதை உட்காந்து டிஸ்கஸ் பண்றது, நிறைய ஆளுமைகள் பேசுறத இது பண்றது, ஆளுமைகளுக்குள்ள சண்டை இது பண்றது, இது சார்ந்து நிறைய வந்து நம்ம வந்து இயங்கிட்டு இருப்போம். அது சார்ந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் உருவாகும். ஆனா வந்து அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இதெல்லாம் தாண்டி ஒரு இன்னர் டிரான்சிஷன் ஒரு இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு எம்பத்தின்ற விஷயத்த வந்து சொன்னேன், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்குலாம். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் சார்ந்து போகணும்னா வந்து இதை பத்தி இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இது வந்து எப்போ வருது, புரிஞ்சுக்கணும்னா எப்போ முடியும்னா வந்து களத்துக்கு போறப்பதான். ஸோ கோயிங் டு த ஃபீல்டு, ஒரு சோஷியல் ஒர்க்கரா இல்லை சோஷியல் சேஞ்ச் ஏஜென்ட்ஸா இருக்கப்போ வந்து கோயிங் டு த ஃபீல்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கறேன். ஏன்னா அங்கதான் வந்து ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம பார்ப்போம். அங்க வந்து நம்மளோட ஐடியாலஜி அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அங்க வந்து ஒரு இன்டர்செக்ஷனாலிட்டி பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்டர்செக்ஷனாலிட்டியா இருக்கட்டும், ட்ரேட் ஆஃப்ஸா இருக்கட்டும், ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் ட்ரேட் ஆஃபா இருக்கட்டும், ஒரு விஷயத்த ப்ராக்டிக்கலா எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப என்ன மாதிரியான தடங்கள் இருக்கு, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. நம்ம அழகா ஒரு எஸ்ஸே எழுதிடலாம், ஒரு அழகா ஒரு ஆர்டிகல் எழுதிடலாம், இப்படி ஒரு உலகம் வேணும்னு. ஆனா அந்த உலகத்தை கட்டமைக்கணும்னு போறப்ப என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு, அதுல என்ன மாதிரியான இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள், பல லேயர்ஸ்ல, நீ லேயர்ஸ் பத்தி பல லேயர்ஸ்ல விஷயங்கள் வந்து ஒரு காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்மளுக்கு வந்து இந்த களத்துக்கு போறதுதான் தெரியும். போய் விவசாயிகளை சந்திக்கிறதா இருக்கட்டும், மீனவர்களை சந்திக்கிறதா இருக்கட்டும், என்விரான்மெண்ட் என்ன சொல்றது, பொல்யூஷன் அஃபெக்டட் கம்யூனிட்டிஸ்க்கு போறதா இருக்கட்டும், அங்க போய் அங்க எவ்வளவு நாளும் நம்ம படிக்கலாம் பொல்யூஷன் அஃபெக்டட் இஷ்யூஸை பத்தி. அங்க போய் உணர்றப்ப அந்த ஸ்மெல்லு அங்க பாக்குறது, அது வந்து ஒரு நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அதுலேயுமே வந்து நம்ம ஃபீல்டு விசிட்ஸ், ஃபீல்டுக்கு போகிறப்போ வந்து ஒரு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஒரு ஆட்டிடியூட்னல் ஷிஃப்டோ இல்லை ஆட்டிடியூட்னல் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம வந்து ஒரு சேவியர் மென்டாலிட்டி, நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு காப்பாற்றுறோம், விவசாயிகள் எல்லாம் முன்னேற்றோம், பாவம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் ஒரு கோ லேர்னிங்கான ஒரு ஸ்பேஸ், கோ கிரியேஷனுக்கான ஸ்பேஸ், நம்ம சேர்ந்து எப்படி கத்துக்கலாம், சேர்ந்து எப்படி பயணிக்கலாம், சேர்ந்து எப்படி ஒரு புது உலகத்தை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம போனா வந்து அந்த உண்மையான இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாயால பேசுறதை தாண்டி நம்ம உணர்ந்து அந்த எம்பத்தியை உணர்ந்து நம்ம வந்து பண்ண முடியும்ன்றத நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு விஷயமா வந்து நான் இது சார்ந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கார்த்தி வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொன்னா, ஆட்டிடியூட்னல் சேஞ்ச் அப்படிங்கிறது. நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே நிறைய விஷயத்த வந்து கத்துக்கிட்டு வச்சிருந்திருப்போம். நம்ம பள்ளிகள்ல காலேஜ்ல வந்து நமக்கு சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும் சரி, நம்ம ஃபேமிலியில சொல்லி கொடுத்ததா இருக்கட்டும் சரி, நம்ம கம்யூனிட்டியா கத்துக்கிட்டதா இருக்கட்டும் சரி, இது எல்லாமே ஒரு சோஷியல் கண்டிஷனிங்கை வந்து நமக்கு கிரியேட் பண்ணுது. இது எல்லாத்தையும் தாண்டி சினிமான்னு இன்னொரு மிகப்பெரிய ஒரு எல்லா பண்ணி வச்சிருக்கு அப்படியே மண்டைக்குள்ள எல்லா வண்டியும் குழப்பி விடுறதே வந்து இந்த சினிமா தான். இந்த சினிமா வந்து எது எப்படி இருக்கும், இந்த மாதிரியான சமூகங்கள்லாம் இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸ் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை வந்து நமக்கு வந்து ஒரு கஷ்டம் பண்ணி மண்டைக்குள்ள வந்து ஏத்தி வச்சிருக்கு. அப்ப நம்ம சமூகம் சார்ந்து பயணிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம பண்ண வேண்டிய ஒரு முதல் வேலையே வந்து மண்டைக்குள்ள இருக்கிற இந்த மூட்டை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட, ஒரு கிளீன் ஸ்லேட்டோட புதுசா ஒன்னொன்னத்தையும் கேள்வி கேட்டு ஒன்னொன்னும் ஏன் இப்படி இருக்கு, ஒன்னொன்னும் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்னவா இருக்கு அப்படின்ட்டு நம்ம கேள்விகள் மூலமா புரிஞ்சுக்கிற ஒரு அறிவு அப்படின்றதுதான் நமக்கான ஒரு நாலேஜா இருக்க முடியும். ஸோ அதை அன்லேர்ன் பண்ணி நம்ம புதுசா கத்துக்கிற லேர்னிங், நாங்க கற்றல் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்ட்டு நிறைய சொல்லிட்டு இருந்தோம். இந்த லேர்னிங்ன்றதே அன்லேர்னிங் தான். இது வரைக்கும் திருப்பி புதுசா கோட்டை போடு, இதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம். கரெக்ட். இது வரைக்கும் கத்துக்கிட்டத கழட்டி வச்சாலே வந்து நிறைய விஷயத்த வந்து நம்ம கத்துக்க முடியும். அதுவும் நம்ம ஃபீல்டுக்கு போய் பார்க்கும்போது, அதுவும் நம்ம ஒரு ப்ரிவிலேஜ்ல இருந்து போறோம் அப்படின்றப்ப வந்துட்டு
இப்போ நம்ம போய் பாக்குறோம், எல்லாம் அழகா தானே இருக்கு, எல்லாம் சகஜமா தானே வேலை பண்ணிருக்காங்க, இங்க என்ன பிரச்சனை இருக்கு, ஓ பைப் உடஞ்சிருக்கா, அவ்வளவுதானே, ஓகே நான் எழுதிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் தான் நம்ம ஒரு ப்ரிவிலேஜ்ல இருந்து போய் பார்க்கும்போது வந்து இருக்கும். அதுவே நீங்க ஒரு லென்ஸை மாட்டி பாருங்க, ஒரு கண்ணாடிய மாட்டி பாருங்க. நான் ஒரு தலித்தா அந்த இடத்துல இருந்தேன்னா நான் என்ன பாதிப்பை சந்திப்பேன், நான் ஒரு பெண்ணா அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா எதுக்கு ட்ரிகர் ஆவேன், எது எனக்கு அச்சம் தரும், நான் ஒரு குழந்தையா அந்த இடத்துல இருக்கேன்னா என்னோட மனப்பான்மை என்னவா இருக்கும், அப்ப அங்க என்னோட தேவை என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கண்ணாடியா ஒரு லென்ஸா நீங்க மாட்டி பார்க்கும்போதுதான் உண்மையான பிரச்சனைகளையும் உண்மையான தேவைகளையும் உண்மையான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு கனெக்ஷனையும் வந்து ஒரு கருத்தோட நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது. இப்போ நம்ம வந்து நாங்க கூடவே வந்து ஆரம்பத்துல எல்லாம் ஃபீல்ட் விசிட் இல்ல ஃபீல்ட் ஒர்க் அந்த மாதிரி போகும்போது ஒரு இடத்துக்கு போகும்போது முதல்ல போய் ரீச் அவுட் பண்றது வந்து அங்க இருக்கிற கவர்மெண்ட் அபிஷியல்ஸையோ பஞ்சாயத்து தலைவர்கள் அந்த மாதிரி ஆட்களை தான் ரீச் அவுட் பண்ணுவோம். ஏன்னா தே ஆர் த சோ கால் நாலேஜபிள் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் பர்சன். அவங்களும் சொல்லிக்கிறதுமே துணி துவைச்சிட்டு இருக்கவனுக்கு என்ன தெரியும், மீன் பிடிக்கிறவனுக்கு என்ன தெரியும், வீட்டுல இருக்கிற அம்மாவுக்கே என்ன தெரியும் அப்படின்றதுதான் அவங்களோட கண்ணோட்டமாகவும் இருக்கும். ஆனா உண்மையான களம் சார்ந்த அறிவுன்றது தினசரி ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவங்க, அந்த பகுதியிலேயே வாழ்ந்து வளர்றவங்க அவங்க, அங்க இருக்கிற நுண்ணறிவு அவங்க கிட்டதான் இருக்கும்ன்றப்போ ஒரு சமூகத்துல இருக்கிற கடைநிலை மக்கள் கிட்டதான் அந்த ஒரு களத்தோட உண்மையான தன்மை என்ன அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த அன்லேர்னிங் ஜேர்னி அப்படின்றது வெறும் சோசியல் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிறவங்க மட்டும்ட்டு இல்லை, எல்லாருமே இந்த வந்து ஒரு சோசியல் கண்டிஷனிங்குள்ளதான் வந்து சைல்ட்ஹுட்ல இருந்து வளர்ந்துட்டு வரோம். அப்படின்றப்போ ஒரு கான்சியஸ் யங் அடல்ட்ஸா வந்து நம்ம இந்த அன்லேர்னிங் ஜேர்னியை எடுத்துட்டு போறது அப்படின்றது ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆமாம் மணி. ஸோ இந்த அன்லேர்னிங்கை தொடர்ந்து நம்ம என்னதான் வந்து நம்ம எதனாச்சும் செயல் சார்ந்து வேலை செய்யறப்போ சோஷியல் ஒர்க் சார்ந்து வேலை செய்யறப்போ வந்து நம்மளோட பர்ஸ்பெக்டிவ்ஸே நிறைய சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒரு இனிஷியலா ஒரு தாட்டோட போயிருப்போம், அதுக்கப்புறம் அது மாறும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கும், நிறைய நியூஆன்சஸ் புரியும், நுண்ணறிவுன்னு சொல்லுவோம், அது சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து புரியும், அது சார்ந்து நிறைய சிந்திக்கிறதுக்கான அதுக்கான சார்ந்து யோசிக்கிறதுக்கான ஸ்பேசஸ் வந்து உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து கடந்த 8 வருஷமா இது வந்து பாட்டில் காட்டுற பார்த்துக்கோங்க, கடந்த 8 வருஷமா வந்து தண்ணி வாங்கக்கூடாது, பாட்டிலில் தண்ணி வாங்கி குடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கேன். சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் ப்ரிடாமினண்டா முக்கியமாக வந்து தண்ணியை வந்து விற்பனை பண்ணக்கூடாது, ஒரு தண்ணி வந்து எங்கேருந்தோ தானே கொண்டு வராங்க இந்த தண்ணி, அவங்களுக்கு தண்ணிக்கு என்ன பிரச்சனை வரும்ன்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டமும் பிளாஸ்டிக் வேஸ்ட் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற கண்ணோட்டத்தோட தான் இதை ஆரம்பித்தேன். தொடர்ந்து இதை எடுத்துட்டு போறதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இதை பத்தியே நிறைய பேசலாம், நம்ம உனக்கும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். தண்ணி அதுவும் நான் டிராவல் நிறைய பண்ணுவேன்னா, ஸோ எந்த ஸ்டேஷன்லாம் தண்ணி இருக்கும்னு நோட் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்டேஷன்லேருந்து ஸ்டேஷனுக்கு இறங்கணும், ஐயோ வண்டி கிளம்பிச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயந்துக்கிட்டே தண்ணி பிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த தண்ணி நல்ல தண்ணியா தெரியாமலே தண்ணி பிடிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கொட்டதா இருக்கட்டும். ஹோட்டல்ஸ்லாம் நிறைய வாட்டி சாப்பிடவே மாட்டேன் நான், அங்கிட்டு போயிட்டு சும்மா போயிட்டு நின்றுட்டு இருப்பேன், உட்காந்து தண்ணி மட்டும் ஃபில் பண்ணிட்டு வந்துருவேன். ஸோ இந்த அப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஹோட்டல்ஸ்ல வந்து பிடிச்சிக்கோப்பான்ற மாதிரியும் சொல்லுவாங்க, ஆனால் சில ஹோட்டல்ஸ்ல திட்டவும் செஞ்சிருக்காங்க, என்ன இது வந்து தண்ணி எடுத்துட்டு போறப்போப்பா கிளம்புற மாதிரி சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம். நான் மோஸ்ட்லி பஸ்ல எல்லாம் ஃப்ரீயா தண்ணி கொடுப்பாங்க, அதை கூட வேணான்னு திருப்பி கொடுத்துருவேன். அப்பெல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பேன், யாரா என் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனா அதுல வந்து இது ஒரு இண்டிவிஜுவல் சேஞ்சா தான் நான் பாக்குறேன். இனிஷியலா ஒரு இண்டிவிஜுவல் சேஞ்சா ஆரம்பிச்சேன், இண்டிவிஜுவல் சேஞ்சஸ் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும். ஸோ ஆனா அதை சார்ந்து நம்ம இயங்கிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா வந்து ஒரு 20 ரூபாவோ 50 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கக்கூடிய அஃபோர்டபிலிட்டி. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கேஸ், இப்போ நான் வந்து ரொம்ப மூச்சு வாங்கினா என்ன பண்ணுவேன், கொள்கையாவது இதாவது போயா தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்து குடிச்சிருவேன், இல்லை ஜூஸ் வாங்கி குடிச்சிருவேன். ஸோ அந்த அஃபோர்டபிலிட்டி, அந்த ஆக்சஸை வச்சுக்கிட்டு தண்ணி குடிக்காம இருக்கிறதுக்கும் அந்த ஆக்சஸே இல்லாம இருக்காங்களா எத்தனையோ பேர், ஒரு 50 ரூபா கொடுத்து தண்ணி பாட்டில் வாங்க முடியாம எத்தனையோ பேர் இருக்காங்களா, அவங்களுக்குமான ஒரு பெரிய ஒரு மலை அளவுலான வேறுபாடு கண்டிப்பா இருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஏன் வந்து பப்ளிக் ஸ்பேசஸ்ல வந்து ஃப்ரீயா சேஃப் ட்ரிங்கிங் வாட்டருக்கான ஆக்சஸ் இல்லை, ஏன் எல்லா ஸ்டேஷன்லயுமே சேஃப் ட்ரிங்கிங் வாட்டருக்கான ஸ்பேசஸ் இல்லை. இப்போ நான் என்கிட்ட கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்க இடத்துல இருக்கேன், வீடு கொஞ்சம் பரவாயில்ல இடத்துல இருக்கேன், என்னால வந்து தண்ணி பிடிச்சிக்க முடியுது. ஒரு நம்மளே எண்ணூர் சைட்லாம் போயிருக்கோம், அங்கெல்லாம் கிரவுண்ட் வாட்டர் எவ்வளவு மோசமா இருக்கு. இப்போ செப்பாக்கத்துல வந்து தண்ணி வாங்காம இருக்க முடியுமா, செப்பாக்கத்துல இருக்க கிரவுண்ட் வாட்டர் இருக்கட்டும். அது மாதிரி பல ஊர்கள்ல வந்து தண்ணி கரிக்கும், ஃப்ளோரைட் கண்டென்ட் அதிகமா இருக்கும். நம்ம பானிபத்துல போனப்போ கூட தண்ணியில வந்து லைட்டா ஆயில் டின்ச் இருக்க மாதிரியே நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு.
அப்ப நம்ம ரொம்ப நிறைய வீட்டுல தண்ணி குடிக்கிறதுக்கே ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கப்போ ஒரு சிஸ்டமிக் சேஞ்ச், ஒரு கிளீன் அண்ட் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எல்லாருக்குமான ஒரு அடிப்படை மனித உரிமை. கரெக்டா? ஸோ அந்த ஒரு சிஸ்டமிக் சேஞ்சை வந்து அரசாங்கமும் இல்ல எல்லாருமே சேர்ந்து உருவாக்குற வரைக்கும் இங்க ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து உருவாக்காது. அது வரைக்கும் இந்த மாதிரி என்ன மாதிரியான சில ஆட்கள் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் தான் கொண்டு வருமே தவிர இது வந்து எல்லாருக்குமே ஆக்சசபிளா, எல்லாருமே இப்போ வந்து இந்த தண்ணி பாட்டில் வச்சுட்டு சுத்த முடியுமானா கண்டிப்பா இல்லை அப்படின்றதுதான். ஆனா அப்போ வந்து ஒரு முரணா உருவாக்கிடுறாங்க இதை. இந்த இண்டிவிஜுவல் சேஞ்சுக்கும் சிஸ்டமிக் சேஞ்சுக்கும் ஒரு சண்டை. ஒரு குரூப் வந்து இண்டிவிஜுவல் சேஞ்சை சொல்லும், இன்னொரு குரூப் வந்து சிஸ்டமிக் சேஞ்சை வந்து மையப்படுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நான் எப்படி பார்க்க, நான் எப்படி மற்றவங்களும் எப்படி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா வந்து இந்த இண்டிவிஜுவல் சேஞ்சுன்றது என்ன பண்ணுதுன்னா வந்து ஒரு ஹோப்பை கிரியேட் பண்ணுது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கலாம், இப்படிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஹோப்பை கிரியேட் பண்ணுது, ஒரு மாடலை கிரியேட் பண்ணுது. அட்லீஸ்ட் கொஞ்சம் பேரை இதுக்கான கான்சியஸ்னஸை உருவாக்குது. அந்த கான்சியஸ்னஸ்க்கு ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கணும்ல. ஒரு சிஸ்டமிக் சேஞ்சுன்றது வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. நம்ம வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லா போராடினாதான் ஒரு சின்ன மாற்றமே நம்மளால கொண்டு வர முடியும். அப்படி ஒரு சிஸ்டமிக் சேஞ்ச் இருக்கப்போ அது சோர்வு அடையாம இருக்க வேண்டியதுக்காக தான் இந்த இண்டிவிஜுவல் சேஞ்ச். இப்போ என்ன சோர்வு அடையாம என்ன இருக்குன்னா 8 வருஷமா இது பண்ணிருக்குன்றது வந்து சோர்வு அடையாம இருக்கு. ஆனா என்னோட போராட்டம் என்னவா இருக்குன்னா இருக்கணும்னா எல்லாருக்குமே ஈக்குவலான ஆக்சசபிள் தண்ணி வந்து இருக்கான்றது தான் என்னோட போராட்டமா இருக்கு. அந்த சோர்வு அடையாம வச்சுக்கிறதுக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு இது ஹெல்ப் ஆகுது. ஆனா அல்டிமேட்டா பார்த்தோம்னா வந்து இந்த சிஸ்டமிக் சேஞ்ச் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்து நம்ம எல்லாரையுமே காப்பாற்றும். கண்டிப்பா. கார்த்தி வந்து முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருக்கான், சிஸ்டமிக் சேஞ்ச் அப்படிங்கறத பத்தி. நம்ம வந்து இப்போ இருக்கிற எரா அப்படிங்கிறது வந்து பல ஆண்டுகளா, பல ஜெனரேஷன்ஸா வந்து முன்னாடி இருக்கிறவங்க கிரியேட் பண்ண இம்பாக்ட் விஷயங்களோட இம்பாக்டை வந்து மொத்தமா போட்டு கன்சாலிடேட்டடா ஃபேஸ் பண்ற ஒரு ஜென்ரேஷனா வந்து நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பல காலமா பண்ணிட்டு இருந்த டிஸ்கிரிமினேஷனா இருக்கட்டும் சரி, இன்ஜஸ்டிஸா இருக்கட்டும் சரி, டிஃப்ரென்சஸா இருக்கட்டும் சரி, அது எல்லாமே இப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் சேஞ்ச் செனாரியோ, பொலிட்டிக்கல் போலரைசேஷன், ரொம்ப அதிகமான எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, அந்த டிவைட் அப்படின்ட்டு இந்த எரால வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. சோத்துலயே அடி வாங்கியாச்சு, சேத்துலயே அடி வாங்கியாச்சு. அப்படிதான் கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளோட ஜெனரேஷன். யா. ஸோ நாங்க வந்து இதுக்குள்ள கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்து இயங்குறதுக்குமே இது ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. இப்போ இருக்கிறதுலே அதிகமா அடி வாங்க போறது நம்ம தான். அப்போ நம்மளும் ஆக்ட் பண்ணலன்னா யார் ஆக்ட் பண்ண போறா? இப்போ இருக்கிற செனாரியோல நமக்கே வந்து ஒரு 10-20 வருஷம் தாண்டி போய் நம்மளோட ஃபியூச்சரை வந்து அதுல கற்பனை பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படின்றப்போ இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து குழந்தைங்க இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு எதிர்காலம் அப்படின்றது வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஒரு நிலைமையில தான் வந்து இது ஆண்டாண்டு காலமா நடந்த இன்ஜஸ்டிஸ் வந்து இப்போ நம்மளோட எரால வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது. இப்போவும் நம்ம ஆக்ட் பண்ணலன்னா இனிமேல் வந்து ஒண்ணுமே இருக்காது அப்படின்ற ஒரு இடத்துலதான் நம்ம இளைஞர்களா எல்லாரும் சேர்ந்து நம்மளோட ஃபியூச்சரை உறுதி செய்யறதுக்காக, நம்மளோட வருங்காலத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஒன்னா சேர்ந்து ஆக்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம அறம்திணை நாங்க இதுல வேலை செய்யறதா இருக்கட்டும் சரி, அறம்திணை ஆரம்பிச்சதா இருக்கட்டும் சரி, அதுவுமே இந்த மாதிரியான ஒரு விஷனோட தான் வந்து ஆரம்பிச்சிருந்திருக்கோம். நாங்க வந்து சோசியல் ஸ்பேஸ்க்குள்ள வரும்போது நாங்க கத்துக்கிறதுக்கோ இல்ல கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கோ இல்ல விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, வேலை பண்ணுறதுக்கு இளைஞர்களுக்கான போதுமான அளவு ஸ்பேசஸ் வந்து பெருசா இல்லை. இப்போ நாங்க இந்த 6 வருஷத்துல அப்சர்வ் பண்ண விஷயங்களை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது மூலமா புதுசா நிறைய இளைஞர்கள் வந்து வர முடியும். அவங்களால அவங்களுக்கான ஸ்பேஸை வந்து தேர்ந்தெடுத்து அதுல போய் எஃபெக்டிவான ஒரு கற்றலை வந்து உருவாக்கிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த அறம்திணை பாட்காஸ்டையுமே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதான் பெனி சொன்ன மாதிரி வந்து இந்த சோஷியல் ஒர்க் சார்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இல்லை. ஆனால் நம்மளுக்கு இது வரைக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். 10வது படிக்கணும், 10வது நல்ல மார்க் எடுக்கணும், 12வது நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல காலேஜில் சேரணும், ஒரு வேலைக்கு போகணும், வேலையில ப்ரொமோஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இது எல்லாமே வந்து கிளியரா டிஃபைன்டா இருக்க மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு இருக்கு. ஆனா வந்து சமூக மாற்றம் சார்ந்து இயங்கிட்டு இருக்கப்போ வந்து கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் வந்து ஒரு விஷயம் இருக்கும். ஸோ பல விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கிளாரிட்டியா இருக்காது. எப்படி அடுத்த ஸ்டெப் வைக்கணும், என்ன பண்ணணும், ஏன்னா நிறைய ஆங்கிள்ஸ்ல பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு பக்கம் வந்து இம்பாக்ட், உண்மையான சமூக மாற்றம் உருவாக்குறோமா இல்லையா, சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கோமான்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த உண்மையான சமூக மாற்றத்துக்கான ஸ்கில்ஸ் நம்மள்கிட்ட இருக்கா,
அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங், லைக்கிங், நம்மளுக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கா, அது ஒரு பார்க்க வேண்டியது இருக்கு. இது ரெண்டும் அமைஞ்சாலுமே வந்து சமூகம் சார்ந்து இயங்கிட்டு இருக்கு. சமூகத்துல இருக்கப்போ வந்து பொருளாதாரமும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அப்ப அந்த பொருளாதாரம் இதுல வந்து இருக்கா, நம்மள வந்து தக வச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு பல கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஸோ அப்போ ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு அது அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன எடுத்து வைக்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து மல்டிபிள் ஹேட்ஸ் போட வேண்டிய ஒரு கட்டாயத்திலயுமே இருக்கும். ஏன்னா ஒரு கார்பரேட் மாதிரி ஹெச்ஆர்னு ஒரு தனி பர்சனு, இது லாஜிஸ்டிக்ஸுக்குன்னு ஒரு தனி ஆளு அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. டிசைனு, மார்க்கெட்டிங் அப்படிலாம் இருக்காது. எல்லா வேலையுமே நம்ம தான் பண்ணிட்டு இருக்கணும். மாப்பிள்ளையும் நம்ம தான், சேர் போடுறதும் நம்ம தான் வைப்போம். இன்ஃபேக்ட் எனக்குலாம் டிசைனுன்ற ஒரு விஷயமே வராதுங்க. நானே வந்து கேன்வாவை எடுத்து போஸ்டர்ஸ்லாம் டிசைன் பண்ணி, ஒரு டிசைன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, வேற டிசைன்லாம் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு தான் இருக்கும். ஸோ அப்படி மல்டிபிள் ஹேட்ஸை போட வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. இதுல நான் வந்து என்ன விஷயம் ஒண்ணு நான் என்ன உள்வாங்கிக்கிறேன், நான் எப்படி பாக்குறேன்னா வந்து இந்த ஹோல் ஜெர்னி வந்து ஒரு ஸ்பிரிண்ட் ரேஸ் இல்ல. கண்டிப்பா இந்த ஒரு கதவு இருக்கு, இந்த கதவை உடைச்சிட்டோம்னா அந்த பக்கம் தான் புரட்சி இருக்கு, அந்த பக்கம் தான் சமூக மாற்றம் இருக்குன்னா கண்டிப்பா இல்லை. இது வந்து ஒரு நீண்ட பயணம், ஒரு மேரத்தான் ரேஸ் ஓடுறதுக்கு மாதிரிதான் நம்ம இதை பார்க்கணும். ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா தான் இதை ஓட முடியும். ஸோ அந்த லெவலுக்கு ஓடக்கூடிய ஒரு கண்டினியூஸா ஓடுறதுக்கான ஸ்டாமினா நம்ம வளர்த்துக்க வேண்டிய தேவை இருக்கு, அதுக்கான ஆற்றல் வளர்த்துக்க வேண்டிய தேவை இருக்கு, அதுக்கான உத்வேகம் நம்மளே எனர்ஜைஸ் பண்ணிக்க வேண்டிய தேவையும் இருக்கு. ஸோ இது வந்து புதுசா யாருனாச்சும் இது சார்ந்து வேலை செய்யணும்னு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயமா வந்து நான் கண்டிப்பா சொல்லுவேன். நீண்ட பயணம் இது, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த உத்வேகத்தோட அந்த ஆற்றலோட இதுக்குள்ள வரலாம் அப்படின்ற ஒரு விஷயமா நான் சொல்லுவேன். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. இந்த மாதிரி இன்னும் பல பகிர்வுகளுக்கு ஸ்டே டியூன் டு அறம் திணை பாட்காஸ்ட்.